சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, நம் ஐயப்பன் 41 நாள் விரதப் பயணத்தின் 13ஆம் நாளில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அன்பின் சின்னமாக அமைந்த பந்தள மன்னனின் பக்தி, அன்பின் வரலாறு. பந்தள மன்னன் யார்? ஒரு ராஜா. ஆனால் அதைவிட மேலான ஒரு பக்தன். அவர் ஆட்சியில் நீதியும் தன்மையும் மனித நேயமும் பரவியிருந்தது. ஆனால் அவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக வந்தது. காட்டில் கண்டெடுத்து ஒரு தெய்வீக குழந்தை. அந்த குழந்தைதான் நம் மணிகண்டன். மணிகண்டனை குழந்தையாக ஏற்று வளர்த்து மன்னனின் இதயம், ராஜாவின் இதயம் அல்ல, ஒரு தந்தையின் அன்பு நிறைந்த இதயம். அவர் தினமும் மணிகண்டனை பார்த்தால் மனம் நிறைந்துவிடும். இவன் சாதாரணவன் அல்ல, தெய்வீக சக்தி கொண்டவன் என்பதை அவர் உள்ளுக்குள் உணர்ந்தார். மணிகண்டனின் அறிவு, தைரியம், கருணை அனைத்தும் மன்னனுக்கு அதிசயமாக இருந்தது. அரண்மனையில் இருந்த அனைவரும் அந்த குழந்தையின் மேல் இயற்கையான ஈர்ப்பை உணர்ந்தனர். ஆனால் பக்தர்களே, ஒரு நாள் உண்மையான தெய்வீக அவதாரம் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தது. மன்னனின் மனைவி மகாராணிக்கு தலைவலி ஏற்பட மணிகண்டன் காட்டுக்குச் சென்று புலியின் பாலை கொண்டு வரவேண்டும் என்று அரண்மனையில் சதி செய்யப்பட்டு, அதே நேரத்தில் மணிகண்டன் பந்தள மன்னனின் வாழ்வில் ஒளி கொடுக்க பிறந்தவர் என்பதை அவர் உணர்ந்தார். காட்டிற்கு சென்று புலியின் மேலே அமர்ந்து அரண்மனைக்கு திரும்பும் மணிகண்டனை பந்தள மன்னன் பார்த்து அந்த நிமிடம் அவரின் கண்களில் நீர் வழிந்தது. இவன் தெய்வம், நான் வளர்த்தவன் அல்ல, என்னை அனுகூலிக்க வந்த தெய்வ சக்தி என்று அவர் உணர்ந்தார். அன்று முதல் பந்தள மன்னனின் பக்தி ஒரு அரசனின் மரியாதையை தாண்டி தெய்வத்தின் மடியில் கரையும் அன்பான பக்தியாக மாறியது. ஐயப்பன் சபரிமலைக்கு சென்ற பின்னரும் பந்தள மன்னனின் மனம் துக்கப்படவில்லை, அது பெருமைப்படுத்தப்பட்டது. நம் இராச்சியத்தை தெய்வமே நடத்துகிறது என்று அவர் உணர்ந்து சபரிமலை பயணத்தை உலகிற்கு வழியமைத்தார். பின்னாளில் சபரிமலைக்கான அனைத்து மரபுகளும் விழாக்களும் பந்தள இராச்சியத்துடன் இணைந்து தெய்வீக அன்பின் வரலாறாக மாறின. பக்தர்களே, இன்றைய 13ஆம் நாள் பாடம் உண்மையான பக்தி அன்பில் துவங்குகிறது, அது தியாகத்தில் மலர்கிறது மற்றும் தெய்வ அருளில் நிறைவடைகிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.